Hi everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து nomenclature and isomerism. So இதில நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ஸ் என்னன்னா isomerism and its types. First isomerismனா என்ன? isomerismல என்னென்ன டைப்லாம் இருக்கு? அதாவது structural isomerism, stereo isomerism ரெண்டு டைப் இருக்கும். அதில இன்னைக்கு வந்து structural isomerism பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ண போறோம். So introduction to isomerism. Isomers அப்படினா என்ன? Compounds having same molecular formula. அதாவது molecular formula சேமா தான் இருக்கும், but different physical and chemical properties. அதாவது அதோட structural formula, molecular formula சேமா இருக்கும், ஆனா வந்து properties, physical and chemical properties வந்து differ ஆகும். அந்த compounds தான் நம்ம isomers னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம கிளாஸ்லயோ ஸ்கூல்லயோ ஒரே பேர் வச்சு நிறைய பேர் இருப்போம். அதாவது ஹரிணி நிறைய பேர் இருப்போம், ஆனால் வந்து நம்மளோட கேரக்டர்ஸ் வந்து வேறையாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேரக்டராக இருக்கும். அதே தான் இங்கேயும் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், அதாவது பேர் சேமாக இருக்கும், ஆனால் வந்து ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது கேரக்டர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இதை தான் நம்ம ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோமர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பென்டேன், so the pentane. ஸோ இதில் என்னென்னா 4 கார்பன் மெயின் செயினில் இருக்குது, ஒரு மித்தைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 2 மித்தைல் மெயின் செயினில் 4 கார்பன் இருக்கனால பியூட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா 2,2 டைமித்தைல் புரோபேன். மெயின் செயினில் 3 கார்பன்ஸ் தான் இருக்கு. ஸோ இது ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோமர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஐசோமரிசம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் வந்து எதை வச்சு பார்ப்போம்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதாவது மாலிகுலர் ஃபார்முலாலேயே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். இது ஒரு ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D அரேஞ்ச்மெண்ட்டில், அதாவது அதோட 3D அரேஞ்ச்மெண்ட். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஸ்டீரியோ ஐசோமரிசம்னா 3D அலைன்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டீரியோ ஐசோமரிசமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதோட டேஷாக வெஜ்ஜான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஐசோமரிசமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஐசோமரிசம், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசமில் 5 டைப்ஸ். செயின் ஐசோமரிசம், பொசிஷனல் ஐசோமரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம், மெட்டாமெரிசம் அண்ட் டாட்டோமெரிசம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செயின் ஐசோமரிசம். செயின் ஐசோமரிசம் என்னன்னா டிஃப்ரென்ஸ் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் கான்ஸ்டியூட்டிங் த மெயின் செயின். அதாவது மெயின் செயினில் இருக்க கார்பன் ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செயின் ஐசோமரிசம். இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, பியூட்டேன் அண்ட் 2 மித்தைல் புரோபேன். ஸோ அதை நம்ம பண்ணிடலாம்.
நம்மளுக்கே தெரியும் இது பியூட்டேன், அண்ட் 2-methyl propane. அதாவது மெயின் செயினில் 3 கார்பன்ஸ் இருக்கும். So 2-methyl propane. இதில் என்னன்னு நம்மளுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் மெயின் செயினில் 4 கார்பன்ஸ் இருக்குது. அதாவது மெயின் செயின் கார்பன்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். மெயின் செயினில் இங்கே 4 கார்பன் இருக்குது. பட் இதில் மெயின் செயினில் பார்த்தீங்கன்னா 1 2 3 கார்பன்ஸ் தான் மெயின் செயினில் இருக்குது. 1 கார்பன் வந்து அல்கைல் குரூப்பாக சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி செயின் வந்து சப்ஸ்டியூட் ஆகும்போது இதை தான் நம்ம செயின் ஐசோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஐசோமர்ஸில் வந்து என்ன சொன்னோம், ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்லாம் சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னோம். பட் ஆனால் நீங்கள் கார்பனே ஹைட்ரஜனையும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். 1 2 3 4 carbons, so C4. Hydrogens எத்தனை? 10 hydrogens, H10. So இங்கே பார்த்தீங்கன்னா 4 carbons, 3 3 3 1. So C4H10. Similar formula இருக்கணும். So next positional isomerism. Positional isomerism எப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். டிஃப்ரென்ஸ் இந்த பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸாக இருக்கலாம், மல்டிபிள் பாண்ட்ஸோட பொசிஷனாக இருக்கலாம், இல்லை சப்ஸ்டியூயன்ட் குரூப்போட பொசிஷனாக இருக்கலாம். இந்த 3 வச்சுமே பொசிஷன் ஐசோமெரிசமாக நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மல்டிபிள் பாண்ட்ஸ், அதை வச்சு இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ நம்ம பண்ணிடலாம். H3 இது என்னது? மெயின் செயினில் 4 கார்பன். ஸோ பியூட் 1ene. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பியூட் 2ene. அதே மாதிரி டபுள் பாண்டோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு. ஸோ பொசிஷன் மாறினால இது என்னது? பொசிஷனல் ஐசோமெரிசம். சிம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மல்டிபிள் பாண்டை வச்சு, அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு. ஃபங்க்ஷனல் குரூப் இது என்னது? மெயின் செயின்ல வந்து 4 கார்பன்ஸ் இருக்குது. மெயின் செயின்ல 4 கார்பன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹைட்ராக்சைல் குரூப், அதாவது OH. ஸோ இது வந்து ஒரு பியூட்டனால். பியூட்டேன் 1-ol. ஏன் 1-ol? ஃபர்ஸ்ட் கார்பனில் வந்து OH சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ பியூட்டேன் 1-ol. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். ஸோ செகண்ட் கார்பனில் OH சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, ஹைட்ராக்சைல் குரூப். ஸோ இது பியூட்டேன் 2-ol. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷனல் குரூப் பொசிஷனல் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் பாண்ட் முடிச்சிட்டோம், ஃபங்க்ஷனல் குரூப் முடிச்சிட்டோம். அடுத்து சப்ஸ்டியூயன்ட் குரூப் டிஃபர் ஆச்சுன்னா எப்படி பொசிஷனல் ஐசோமெரிசம் இருக்கும்? சப்ஸ்டியூயன்ட் குரூப்
சரி ஓகே டன்னு. என்னது இது சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப்பு? சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? மெத்தைல் சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப். மெத்தைல் சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் பொசிஷன் எங்கே இருக்குது? செகண்ட் கார்பனில் இருக்குது. ஸோ 2-methyl மெயின் செயினில் 5 கார்பன்ஸ் பென்டேன். இதில் மொத்தம் மெயின் செயினில் 5 கார்பன்ஸ், சேம் 5 கார்பன்ஸ். மெத்தைல் குரூப் சப்ஸ்டிட்யூயன்ட் ஆகிருக்க இடம் 3rd கார்பனில். இதில் வந்து செகண்ட் பொசிஷனில், இதில் 3rd பொசிஷனில். ஸோ இது வந்து 3-methyl சேம் பென்டேன். சப்ஸ்டிட்யூட் ஆகிருக்க பொசிஷன் வந்து 2லேருந்து இப்போ 3க்கு மாறிடுச்சு. தேர்ஃபோர் இது வந்து சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் பொசிஷனல் ஐசோமெரிசம். இதுலேயும் என்ன, நம்ம கார்பன்ஸ் ஹைட்ரஜன்ஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். 6 கார்பன்ஸ் இன் டோட்டல். ஸோ C6 hydrogens 14. And same goes for 3-methyl pentane-க்கும் அதே தான் இருக்கும். 14 hydrogens 6 carbons தான் இருக்கும். So C6H14 is the molecular formula. அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். Draw structure of chain isomers of butane and positional isomers of butane. ஸோ பியூட்டேனோட செயின் ஐசோமர்ஸும் பார்க்க போகிறோம், பொசிஷனல் ஐசோமர்ஸும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செயின் ஐசோமர்ஸ் பார்த்துக்கலாம். தென் பொசிஷனல் ஐசோமர்ஸ் பார்த்துக்கலாம். செயின் ஐசோமர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? அதாவது மெயின் செயினில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எது பார்க்க போகிறோம்? பியூட்டேன். பியூட்டேன்னா மெயின் செயினில் வந்து 4 கார்பன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் பியூட்டேன். இதில் மெயின் செயினில் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 4 கார்பன்ஸ், இதில் 3 கார்பன்ஸ் தான் மெயின் செயினில் இருக்குது. ஸோ இது என்னது? செயின் ஐசோமர்ஸ். ஏன்னா மெயின் செயினில் இருக்க கார்பனோட அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 4th கார்பன் எங்கே இருக்குன்னா மெத்தைல் குரூப்பாக செகண்ட் இதில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. தேர்ஃபோர் the 2-methyl propane. ஏன் ப்ரோபேன்னா மெயின் செயினில் வந்து 3 கார்பன்ஸ் தான் இருக்குது, பட் இது பியூட்டேனோட ஐசோமர்ஸ் தான். நெக்ஸ்ட் பொசிஷனல் ஐசோமர்ஸ் ஆஃப் பியூட்டேன். பியூட்டேன், சாரி,
பொசிஷனல் ஐசோமர்ஸ் ஆஃப் பியூட்டீன் அது. பியூட்டீன் ஆப்வியஸ்லி டபுள் பாண்ட் இருக்கனால இது ரெண்டுமே பியூட்டீன்னா, பட் பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட் வேறு வேறு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் அண்ட் ஃபோர்த். பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்குது. ஸோ பியூட் ஒன்னீன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பனில். ஸோ பியூட் டூயின். தட்ஸ் இட். கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் எப்படி அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். பேர்லேருந்தே நம்மளுக்கு தெரியும் ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். பட் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. அஸ் வி ஆல் நோ, ஐசோமர்ஸ்னாலே சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான் இருக்கும். பட் ஆனால் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே வந்து அது ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ எக்ஸாம்பிள், ப்ரோபனல் அண்ட் ப்ரோபனான். ஸோ இதை நெக்ஸ்ட் சைடில் நம்ம பார்க்கலாமா? இல்லை இங்கே பார்த்துக்கலாம். ப்ரோபனல், ஸோ ஆல் அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப். ப்ரோபனான்னா கீட்டோன் குரூப். ப்ரோபனல் CH3 CH2 CHO. இது எப்படியும் எழுதலாம். இல்லைன்னா C double bond O single bond H. This is propanol. அதுக்கப்புறம் now propanon. propanonna ketone group இருக்கும். ஆப்வியஸ்லி இதில் வேறு வேறு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம்ல. ஸோ கவுண்ட் பண்ணிடலாமா? 3 கார்பன், ஸோ C3, ஹைட்ரஜன் 6, H6O. இங்கேயும் பார்த்தீங்கன்னா C3H6O. ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. தேர்ஃபோர் இது ரெண்டுமே ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். எக்ஸாம்பிள், ஓகே, இது வந்து அல்கீன் அண்ட் சைக்ளோ அல்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைடு. இது வந்து அல்கீன் அண்ட் சைக்ளோ அல்கேன். ஸோ இந்த அல்கீனோட நேம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், which is பியூட்
பொசிஷன் எங்கே இருக்குது? செகண்ட் கார்பனில் 1 2 3 4 செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கனால 2ene. இட் இஸ் பியூட்டூயின். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சைக்ளோ அல்கேன். ஸோ இந்த பியூட்டூயினே நம்ம சைக்ளோ அல்கேனாக இப்போ எழுத போகிறோம். எஸ், இது என்னது? சைக்ளோபியூட்டேன், அதாவது சைக்ளோஅல்கேன். ஸோ சைக்ளோபியூட்டேன். இது ரெண்டும் இப்போ ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல. ஸோ லெட்ஸ் கவுண்ட். 1 2 3 4 4 கார்பன்ஸ் C4 and 8 ஹைட்ரஜன்ஸ் H8. இதே மாதிரி இங்கே கவுண்ட் பண்ணிக்கலாம். C4H8. therefore இது ரெண்டும் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அல்கீன் அண்ட் சைக்ளோ அல்கேன்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அல்காடையீன், அதாவது ரெண்டு டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் அல்கைன் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது. அப்புறம் சைக்ளோ அல்கீன், அதாவது டபுள் பாண்ட் இருக்கிறதுலே சைக்ளோ காம்பவுண்ட். ஸோ லெட்ஸ் see the example. இது என்னது? அல்காடையீன், அதாவது பியூட்டாடையீன். பியூட்டா. பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் பார்க்கலாமா? 1 2 3 and 4. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயும் தேர்ட் பொசிஷன்லேயும் டபுள் பாண்ட்ஸ் இருக்கனால பியூட்டா 1 3 டையீன். nomenclature. Next alkyne. ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால அல்கைன். இதுக்கு நேமிங் பண்ணிடலாம். பியூட் 2 3 and 4. 2ல ஐன் இருக்கனால 2-ine. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? சைக்ளோ அல்கீன். ஸோ CH2 single bond CH2 டபுள் பாண்ட் இருக்கனால அல்கீன். அது சைக்ளிக் ஃபார்மில் இருக்கனால சைக்ளோ அல்கீன். சைக்ளோ பியூட்டீன். ஸோ இப்போ ப்ரூவ் பண்ணிடலாமா? 4 கார்பன்ஸ் எல்லாத்துலேயுமே 4 கார்பன்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும். அண்ட் ஹைட்ரஜன்ஸ் 6 4 carbon C4H6. the 3 compounds को molecular formula C4H6. therefore இது மூணுமே functional isomers prove பண்ணியாச்சு. next one, primary secondary tertiary alcohols and esters. so first primary secondary and tertiary alcohols எழுதிக்கலாம்.
இது பிரைமரி ஆல்கஹால். ஏன் பிரைமரி ஆல்கஹால்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 2 3 4 ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் வந்து எத்தனை கார்பன் கூட இன்னும் அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் கார்பன் நம்பர் 1. இந்த கார்பன் இன்னும் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு? 1 கார்பன் கூட தான் அட்டாச் ஆகிருக்கு. தேர்ஃபோர் இது வந்து பிரைமரி ஆல்கஹால். அண்ட் நெக்ஸ்ட் செகண்டரி ஆல்கஹால் எப்படி வரும்னா எழுதிடலாம். ஸோ இதில் எப்படி இருக்குது? ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன், ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் 1 2 3 4 இன்னும் 2 கார்பன் கூட, அதாவது கார்பன் 3 கூடயும் கார்பன் 1 கூடயும் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கனால இது வந்து செகண்டரி ஆல்கஹால். அண்ட் தென் ஃபைனலி டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து அதே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் இன்னும் 3 குரூப் கூட எக்ஸ்ட்ரா அட்டாச் ஆகிருக்கும். சாரி, எஸ் கொஞ்சம் மாறிட்டே இருக்கலாம். டைம் பார்த்துக்கோ. டைம் என்ன? எவ்வளோ? 18. அப்போவே ஒரு 20 மினிட்ஸ். இன்னும் நிறையா இருக்குடா. நீ பாரு, என் தொட்டாலே மாறிக்குது, எழுதுறதுக்கு வந்தாலே மாறிக்குது. இப்போ வருது. போட்டு விட்ரு. போட்டு விடலாம் வேணாமா? ஸோ டெர்ஷியரி ஆல்கஹால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் நம்பர் 1 2 3. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் வந்து இன்னும் 3 கார்பன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு. தேர்ஃபோர் டெர்ஷியரி ஆல்கஹால். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து வந்து எஸ்டர். சாரி, ethers. Not ester, ether. ஈத்தர்ல இங்க எத்தனை கார்பன்? 4 கார்பன். 4 கார்பன் இருக்க மாதிரி ஈத்தர்னா CH3 CH2O CH2 CH3. So ethoxy ether, ethane, ethoxy ethane. இந்த நேமிங் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இங்கே ஒரு ஈத்தைல் குரூப், ஒரு ஆக்சி அண்ட் இன்னொரு ஈத்தைல் குரூப். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஈத்தைல் குரூப்பை வந்து நம்ம மெயின் செயினாக எடுத்துப்போம். அதை தான் நம்ம ஈத்தேன் அப்படின்னு எழுதியிருப்போம். அண்ட் ஆக்சி அண்ட் ஈத்தைல் குரூப்பை ஈத்தாக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஈ ப்ளஸ் ஆக்சி. தட்ஸ் இட். ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலா செக் பண்ணிடலாமா? 4 கார்பன்ஸ், எல்லாத்துலேயுமே 4 கார்பன்ஸ் இருக்கா? 4 கார்பன் C4 அண்ட் 10
10 ஹைட்ரஜன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும், கவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே 10 ஸோ H10. ஹென்ஸ் ப்ரூவ்ட் மாலிகுலர் ஃபார்முலா எல்லாத்துக்குமே C4H10 தான் இருக்குது. தேர்ஃபோர் இது 4மே வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். எஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால். இது மூணுத்தையும் பார்த்துக்கலாமா? CH2 and CHO aldehyde group. ஸோ இது வந்து த்ரீ கார்பன்ஸ் இன் டோட்டல், 1 2 and 3. அண்ட் ஆல்டிஹைடுக்கு ஆல்னு வரும். ஸோ ப்ரோபனால். இங்கே எந்த நம்பரிங்கும் தேவையில்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்பனில் தான் CHO குரூப் இருக்கனால ப்ரோபனால் அப்படின்னு டைரெக்டாக நம்ம கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கீட்டோன். ஸோ CH3 C double bond O ketone group and CH3. இதுக்கு நேமிங் கொடுத்தோம்னா 3 carbon so pro and on. ketone groupக்கு நேமிங் வந்து propanone. And then next unsaturated alcohol. இந்த பேர் ஒரு டவுட் வரும். unsaturated அப்படின்னா வந்து டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ unsaturated அப்படின்னா டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ unsaturated alcoholனால் நம்மளுக்கே தெரியும். இப்போ alcohol எழுதிக்கலாம். இது வந்து unsaturated alcohol. ஏன் unsaturated alcohol? Because of the presence of double bond. Prop டபுள் பாண்ட் எத்தனாவது கார்பனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஃபங்க்ஷனல் குரூப் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். டபுள் பாண்டை விட ஃபங்க்ஷனல் குரூப்பை தான் ப்ரிஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும் கார்பன் நேமிங் கொடுக்கும்போது. ஸோ இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துடக்கூடாது. அண்ட் செகண்ட் கார்பனில் ஈன் குரூப் இருக்கனால ப்ரோ 2 ஈன் 1 ஆல். ஆல் வந்து ஆல்கஹால் குரூப்புக்கு அண்ட் ஈன் வந்து அல்கீன் குரூப்புக்கு. மாலிகுலர் ஃபார்முலா பார்த்துடலாமா? எஸ். ஸோ 3 carbons in total, C3 and 6 hydrogens, ஒரு O. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 hydrogen ஒரு O. Same goes for unsaturated alcohol too. So next slide போலாம். Primary, secondary, tertiary amines and சரி ஓகே primary, secondary amines. So nitrogen, NH2, NH, all these are amines. இது வந்து நான் எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன். ஒவ்வொரு கேஸ்க்கு ஒன்று வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2CH 2CH2 NH2. This is primary amine. ஆல்கஹால் கேஸ்லேயே பார்த்தோம். ஃபங்க்ஷனல் அதாவது சப்ஸ்டிட்யூட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்க கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி டிசைட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட்யூட் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் இன்னும் ஒரு கார்பன் கூட அதாவது செகண்ட் கார்பன் கூட மட்டும் அட்டாச் ஆகிருக்கனால ப்ரைமரி அமைன். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் செகண்டரி அமைன்.
இது வந்து செகண்டரி அமைன். ஏன் செகண்டரி அமைன்? சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது 1 கார்பன் அண்ட் 2 கார்பன், 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கனால செகண்டரி அமைன். சேம் கோஸ் ஃபார் டெர்ஷியரி அமைனுக்கும். CH3 எஸ். இதில் வந்து சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் 1, 2 and 3 கார்பன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கனால டெர்ஷியரி அமைன். சிம்பிள். ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமைன் மூணுமே பண்ணியாச்சு. இது மூணுமே ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஏன்னா வந்து மூணுத்துலேயுமே ஃபங்க்ஷனல் மாறி இருக்குது. மூணுமே அமைன்ஸ் தான், பட் ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப் இதில் NH2 மாதிரி இருக்குது, இதில் NH மாதிரி இருக்குது, இதில் N மாதிரி இருக்குது. தேர்ஃபோர் இது மூணுமே ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்லைட். கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர்ஸ். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட், சிம்பிளான ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதிக்கலாம். CH3 CH2 COOH. என்ன கார்பாக்சிலிக் ஆசிட் இது? த்ரீ கார்பன்ஸ். நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்க கார்பாக்சைல் குரூப்பை வந்து கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லுவோம், அது வந்து தப்பு. ஸோ இது வந்து 3 கார்பன்ஸ், புரோப்பனாயிக் ஆசிட். propanoic acid. And then ester. Ester அப்படின்னா என்ன குரூப் வரும்? CH3 COO CH3. ஸோ இது எஸ்டர் குரூப். அண்ட் இதை வந்து 2 எஸ்டர்ஸ் எழுதலாம். ஆக்சுவலி இந்த ஒரு ப்ரோப்பனாயிக் ஆசிடுக்கு 2 ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் நம்ம எழுதலாம் எஸ்டர்ஸ்லேயே. ஒன்று இந்த எஸ்டர், அல்லது ஒன் வந்து HCO. HCOO CH2 CH3. ஸோ இதுலேயும் எஸ்டர் குரூப் இருக்குது. பட் ஆனால் வந்து அல்கைல் குரூப்ஸ் இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நேமிங் பண்ணிக்கலாம். மித்தைல் எத்தனோயேட். And this is ethyl methanoate. ஸோ நேமிங் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மித்தைல் குரூப். அந்த மித்தைல் குரூப்போட நேம் தான் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இதில் இருக்கிறது வந்து இந்த ஹச்சை வந்து நம்ம நேம் பண்ண முடியாது. ஸோ இத்தைல் குரூப்பை நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம். ஸோ மித்தைல் குரூப் அண்ட் இத்தைல் குரூப் அண்ட் 2 கார்பன் 1 and 2 கார்பன்ஸ் இன் டோட்டல். ஸோ எத்தனோயேட். இது வந்து எஸ்டரோட பேசிக் நேமிங். அண்ட் இங்கே வந்து எத்தனை கார்பன்? 1. சாரி, only 1 carbon. ஸோ இது வந்து மெத்தனோயேட். சிம்பிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கார்பன் கவுண்டிங் பண்ணிக்கலாம். 1 2 3 கார்பன்ஸ். C3 6 ஹைட்ரஜன்ஸ். H6 O2. இங்கேயும் பார்த்துக்கலாம். 6 ஹைட்ரஜன் 3 கார்பன்ஸ் அண்ட் 2O. 6 ஹைட்ரஜன் 3 கார்பன்ஸ் அண்ட் 2O. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா C3H6O2 சேமாக இருக்கனால இது வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்.
How many functional isomers are there for propanoic acid? Very simple. ஏற்கனவே அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம. ப்ரோப்பனாயிக் ஆசிடுக்கு எத்தனை ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மித்தைல் எத்தனோயேட் ஒரு ஃபங்க்ஷனல் ஐசோமர். நம்பர் 1 மித்தைல் எத்தனோயேட் அண்ட் நம்பர் 2 இத்தைல் மெத்தனோயேட். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டு தான் ப்ரோப்பனாயிக் ஆசிடோட ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஸோ இந்த ஸ்லைடு வந்து என்ன எழுதி மட்டுக்கலாம். மெத்தைல் எத்தனோயேட் and ethyl methanoate. ஸோ இது ரெண்டு தான் வந்து ப்ரோப்பனாயிக் ஆசிடோட ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். நம்பர் 2 there are 2 functional isomers for propanoic acid. Simple. Then அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். மெட்டாமெரிசம். Metamerism is observed due to the presence of different alkyl groups. That is what we want. Alkyl groups டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அரௌண்ட் த சேம் பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஒரு பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை சுற்றி இருக்க அல்கைல் குரூப்ஸ் வேறு வேறையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தர்ஸ் CH3 CH2 CH2 O CH3 and next one CH3 CH2 OCH2 CH3. ஸோ ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இந்த ஓவை தான். திஸ் இஸ் த பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். இதை சுற்றி இருக்க மித்தைல் குரூப்பும் இங்கிட்டு வந்து ப்ரோப்பைல் குரூப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இத்தைல் குரூப்ஸ் தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப்ஸ் இருக்குதா, தட்ஸ் வை இது வந்து மெட்டாமர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். நேமிங் பண்ணிக்கலாம். இது வந்து லாங் செயின் வந்து என்ன இருக்குது, ப்ரோப்பைல் குரூப் தான் லாங் செயினில் இருக்குது. ஸோ மித்தாக்சி methoxy long chain propane. And in this ethoxy ethane. புரிஞ்சுதா ஏன் இங்கே ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு? ஏன்னா ரெண்டு சைடுமே ஒரே இத்தைல் குரூப்ஸ் தான் இருக்குது. ஸோ லாங் செயினை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு சைடுமே ஈத்தேன்ங்கிறனால இத்தைல் குரூப்புங்கிறனால ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு காமனாக எழுதிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஈத்தர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஓகே, என்ன கார்பன் நம்பர்ஸ் போட்டுக்கலாமா? 1 2 3 4 கார்பன்ஸ், C4, 10 hydrogens and 1 O. Same goes for ethoxy ethane. 4 carbons, 10 hydrogen, 1 O. Therefore இது ரெண்டுமே வந்து metamers. And next example for metamers, ketones. Ketones பார்த்தீங்கன்னா CH3 CH2 OO CH3. இந்த
இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் குரூப் வந்து COO, இதுதான் கீட்டோன் குரூப். இந்த கீட்டோன் குரூப்பை சுற்றி இருக்க அல்கைல் குரூப் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையா, அதை வச்சு தான் நம்ம வந்து மெட்டாமர்ஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். CH3 CH2 CH3. ஸோ நேமிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கீட்டோன் குரூப் C double bond O அண்ட் இங்கே வந்து C double bond O. பொசிஷன் பார்க்கலாம். 1 2 3 4 and 5. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 and 5. இது எந்த சைட்லேருந்து நேமிங் பண்ணாலும் சேம் தான் வரப்போகுது. நான் ஏன் கம்ஃபர்டபுளுக்காக 1 இங்கிட்டிருந்து எழுதிக்கேன், நீங்கள் இங்கிட்டிருந்து கூட எழுதலாம். ஸோ நேமிங் படி பார்த்தா செகண்ட் பொசிஷனில் கீட்டோன் குரூப் இருக்குது. ஸோ 5 கார்பன்ஸ் பென்டேன் 2 on due to second position ketone group. And இங்கே third position pentane 3 on simple and 5 carbon C5 10 hydrogens O. So C5H10O molecular formula for pentane 3 on and pentane 2 on. அதனால் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் எஸ்டர்ஸ். எஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர் குரூப் COO அண்ட் இங்கே COO எஸ்டர் குரூப் இருக்குது. இங்கிட்ட ஒரு அல்கைல் குரூப், இங்கிட்ட வேறு அல்கைல் குரூப். தேர்ஃபோர் இது ரெண்டும் மெட்டாமர்ஸாக இருக்கலாம், பட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ப்ரோபைல் எத்தனோயேட். ஏன் 1 கார்பன் அண்ட் 2 கார்பன் இது ரெண்டும் சேர்ந்து இந்த எத்தனோயேட். ஸோ 2 கார்பன்ஸுங்கனால ஈத்துங்கிறது வருது. அண்ட் ப்ரோபைல் குரூப், ஸோ ப்ரோபைல். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இத்தாயில் குரூப் தான் இருக்குது. ஸோ நம்ம இத்தாயில் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப், ஒரு அல்கைல் குரூப்பாக வச்சுக்கலாம். அண்ட் 1 2 and 3 கார்பன்ஸ் இருக்கனால ப்ரோபனோயேட். புரிஞ்சுதா? இங்கே ப்ரோபைல் குரூப் அண்ட் இங்கே ஏதாவது ஒரு எந்த இத்தாயில் குரூப் வேணாலும் வச்சுக்கலாம். இது இத்தாயில் குரூப், ப்ரோபைல் அண்ட் இத்தாயில் குரூப், இத்தனோயேட் அண்ட் ப்ரோபனோயேட். 5 கார்பன்ஸ் hydrogens 10 and O2. Yes, same. So molecular formula of esters, அதாவது ethyl propanoate propyl ethanoate C5H10O2. therefore இது ரெண்டும் மெட்டாமர்ஸ். next slide amines CH3 CH2 CH2 NH CH3. இது ஒரு அமைன். அண்ட் இன்னொரு அமைன் பார்த்தீங்கன்னா CH3 CH2 NH CH2 CH3. ஸோ ரெண்டு அமைன்ஸ் எழுதிட்டோம், நேமிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நேமிங் பண்ண தேவையில்ல, நம்ம ப்ரைமரி அமைனா டெர்ஷியரி அமைனான்னு எழுதிக்கலாமா? இல்லை, ஓகே. ஸோ இதை வந்து 1 2 3 and 4ன்னு வச்சுக்கலாம். மித்தாயில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. தேர்ஃபோர் N மித்தாயில் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் சொல்கிறத விட
ஃபங்க்ஷனல் குரூப்பில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கனால என் மித்தைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் மித்தைல் அண்ட் 1 2 1 3 கார்பன்ஸ் இருக்குது இன் டோட்டல். ஸோ ப்ரோபேன், சாரி நம்பரிங்கில் வந்து 3 கார்பன்ஸ் தான் போட்டிருக்கணும். 1 2 1 3 தான். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கனால என் மித்தைல் அண்ட் ப்ரோபேன் 1 அமைன்னு எழுதலாம், அமைன்னு எழுதிக்கலாம். தெரியுமான்னு தெரில, கீழே எழுதிக்கலாம். ப்ரோபேன் 1 அமைன் 1 எழுதாமே எழுதலாம், ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் மித்தைல் என் குரூப் 1 and 2 இதுதான் இப்போ மெயின் கார்பன் செயின். ஸோ இங்கே வந்து 3 கார்பன்ஸ் இருந்தது மெயின் செயின், இங்கே வந்து 2 கார்பன்ஸ் தான் மேக்ஸிமமே இருக்குது. ஸோ ஒரு இதை நம்ம சப்ஸ்டியூயண்ட்டை தான் வச்சுக்கணும். அண்டு ஸோ இது சப்ஸ்டியூயண்ட், இங்கே வந்து இது சப்ஸ்டியூயண்ட். ஸோ சப்ஸ்டியூயண்ட் ரவுண்ட் பண்ணிடுறேன். என் இத்தைல் குரூப் சப்ஸ்டியூயண்ட் அண்ட் என் கூட, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கனால என் இத்தைல் 2 கார்பன்ஸ் இத்தேன் இத்தனமைன் 1 எழுத தேவையில்லை, அப்படியே கூட எழுதிக்கலாம். இங்கேயும் 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை, என்னன்னா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ இதுக்கும் கார்பன் என்ன கவுண்ட் பண்ணிக்கலாம், 4 கார்பன்ஸ் C4, hydrogen 11 and nitrogen 4 11 and 1 nitrogen, same molecular formula. next slide போய்க்கலாம். so question, methoxy methane propanone n methyl ethanamine n ethyl ethanamine ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குல்ல. n methyl propanamine பார்த்தோம், n ethyl ethanamine பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது n methyl ethanamine பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் methoxy methane A CH3 O CH3 methoxy methane, and B propanone CH3 C double bond O and CH3 propanone n methyl ethanamine. This is C CH3 NH CH3 ethanamine வரணும். சரி, n methyl methanamine, so that அப்போ தான் ஆன்சர் நம்மளுக்கு வரும். and D இது நம்ம பார்த்தது n ethyl ethanamine. ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் மெட்டாமெரிசம் ஷோ பண்ணுங்கிறது தான் கொஸ்டினே. போன ஸ்லைடில் தான் ப்ரூவ் பண்ணோம் n ethyl ethanamine வந்து மெட்டாமெரிசம் ஷோ பண்ணோன்னு. தேர்ஃபோர் அன்டவுட்டட்லி இதுதான் ஆன்சர். எஸ், ஸோ n ethyl ethanamine மெட்டாமெரிசம் ஷோ பண்ணும், நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம்.
ஏன் இதெல்லாம் மெட்டாமரிசம் ஷோ பண்ணாதுன்னு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பாலிவேலன்ட் குரூப்க்கு இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் அல்கைல் குரூப்ஸ் டிஃபர் ஆகிருக்கணும் அப்படின்னா தான் அது மெட்டாமர்ஸ். பட் இங்கே இருக்க அல்கைல் குரூப்ஸ் இதுவும் மித்தைல் குரூப், இதுவும் மித்தைல் குரூப். ஸோ இதுவும் மித்தைல், இதுவும் மித்தைல். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் கோஸ் ஃபார் கீட்டோன் குரூப். கீட்டோன் குரூப் இருக்குது, ரெண்டு சைடும் சேம் அல்கைல் குரூப்ஸ் இருக்குது, மித்தைல். அண்ட் இங்கேயும் சேம் மித்தைல். ஸோ இது வந்து என் இத்தைல் எத்தனமைன். இதுக்கு நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சர் போட்டோம்னா CH3 NH CH2 CH3. Therefore functional group வந்து இங்கே இருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப்பை சுற்றி இருக்க அல்கைல் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து ரெண்டு சைடும் இத்தைல் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மித்தைலும் ப்ரோப்பைலும் இருக்குது. therefore ப்ரூவ் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? டாட்டாமெரிசம். ஸோ ஃபைனல் டாபிக் வந்துட்டோம், டாட்டாமெரிசம். டாட்டாமெரிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன். இதுதான் இதில் மெயின் கான்செப்ட். அதாவது ஒரு ஹைட்ரஜன் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரே மாலிகுலுக்குள்ளே ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 2 or more இன்டர்கன்வெர்ட்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். அதுதான் டாட்டாமர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா அதுக்கு? ketone 3C double bond O CH3. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். ப்ரோபனோன் propan 2 on and next one. இப்போ இதில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் H3 வந்து நம்ம H2Hன்னு எழுதிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். H2H இப்படி இருந்தாலும் CH3 தானே. ஸோ H2H நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக எழுதிக்கிறோம் நம்ம. இப்போது இந்த ஹைட்ரஜன் இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? இங்கே இருக்க டபுள் பாண்ட் வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்துடும். தட்ஸ் இட். எந்த கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போயிருக்கோ அந்த கார்பனுக்கு வந்து டபுள் பாண்ட் வந்துடும், இந்த கார்பனுக்கு போகாது. திஸ் இஸ் நாட் பாசிபிள். எந்த கார்பன் ஹைட்ரஜனை கொடுத்துச்சோ அந்த கார்பனுக்கே போய்க்கும். ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாமா? CH3 COH. ஓ கூட ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஸோ இப்போ OH மாறிடுச்சு, டபுள் பாண்ட் இங்கே வந்துருச்சு. CH2 ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் அங்கே போயிடுச்சு. திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர். அண்ட் இது வந்து கீட்டோன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் அண்ட் ஒன் ஹைட்ராக்சில் குரூப். ஹைட்ராக்சில் குரூப்னா ஆல் ஆல்கஹால். ஸோ ஈன் எதுக்கு? டபுள் பாண்டுக்கு ஈன் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப்புக்கு ஆல். கீட்டோன் ஈனால். ஸோ இந்த ஃபார்ம் பேர் தான் கீட்டோ ஃபார்ம் அண்ட் ஈனால் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
keto form, enol form. The main example for tautomers. Tautomers are always in equilibrium state. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா பாதி இது கீட்டோ குரூப்பில் கீட்டோ ஃபார்மில் இருக்கும், பாதி இது ஈனால் ஃபார்மில் இருக்கும். ஸோ இது வந்து மாற்றி மாற்றி கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். திருப்பி இது இங்கே வரும், டபுள் பாண்ட் அங்கே போகும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஈக்குவிலிபிரியம் அட்டைன் பண்ண வரைக்கும் கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். தேர்ஃபோர் டாட்டோமஸ் எப்பயுமே ஈக்குவிலிபிரியம் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அது வரைக்கும் அது கன்வெர்ட் ஆகிட்டே இருந்து ஈக்குவிலிபிரியம் ஸ்டேட்டுக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் சிக்மா பை அண்ட் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேஞ்சே ஆகாது, ரிமைன்ஸ் த சேம். இதுக்கும் நம்ம இங்கேயே பார்க்கலாம். டபுள் பாண்ட் இங்கேயும் ஒன்று இருந்துச்சு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சு. ஸோ என்னதான் கன்வெர்ட் ஆனாலும் சேம் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் தானே இருக்குது, பை பாண்ட்ஸ். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், இந்த பாண்ட் வந்து ஹைட்ரஜன் போயிட்டுனால காணாமல் போச்சு. பட் ஆனால் அது இந்த OH கூட போகும்போது இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கும் ஓக்கும் இடையில நியூ பாண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸும் சேஞ்ச் ஆகலை. ஸோ லோன் பேர்ஸ் இருந்தால் அதுவும் சேஞ்ச் ஆகாது. தேர்ஃபோர் number of sigma, pi and lone pairs does not change. Tautomerism is also known as desmotropism. முக்கியமானது, அதுக்கு இன்னொரு நேம் வந்து desmotropism. Simple. Next slide. Hydrogen cyanide and hydrogen isocyanide. Example, hydrogen cyanide. இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Triad, dyad. ட்ரையாட் அப்படின்னா நம்ம இன்வால்வ் பண்ணுற இந்த கன்வர்ஷன் இல்லைன்னா ஷிஃப்டிங் இருக்குல்ல, இந்த ஷிஃப்டிங்கில் வந்து 3 ஆட்டம்ஸ் வந்து இன்வால்வ் ஆச்சுன்னா அது ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது 2 ஆட்டம்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா அது டயாட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த எக்ஸாம்பிளில் வந்து எத்தனை ஆட்டம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஹைட்ரஜன் சைனைடு HC ட்ரிபிள் பாண்ட் N ஹைட்ரஜன் சைனைடு. அண்ட் ஹைட்ரஜன் ஐசோசைனைடு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சேம் டாட்டோமெரிசமில் என்ன நடக்கும்னு சொன்னேன், ஹைட்ரஜன் வந்து ஷிஃப்ட் ஆகுமா. ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன்லேருந்து நைட்ரஜனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ C ட்ரிபிள் பாண்ட் N ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன், இந்த நைட்ரஜன், இது மட்டும்தான் ஆட்டம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த இதில் ஹைட்ரஜன் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அது இன்வால்வ் ஆனதாக கணக்கு எடுத்துக்க மாட்டோம். இந்த கார்பன் நைட்ரஜன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ 2 ஆட்டம்ஸ் இன்வால்வ் ஆனால இது வந்து டயாட். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸுமே இன்டர் கன்வெர்ட்டிபிள். அதாவது நம்ம பார்த்தோம்ல ஈக்குவிலிபிரியம். ஸோ இன்டர் கன்வெர்ட்டிபிள், 2 மாறி மாறி கன்வெர்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எது வரைக்கும் கன்வெர்ட் ஆகும்னா ஈக்குவிலிபிரியம் அட்டைன் பண்ண வரைக்கும். சேம் கீட்டோ ஈனால் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ திருப்பி ஒரு தடவை கீட்டோ ஈனால் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கீட்டோக்கு பதிலாக ஆல்டிஹைடு ஈனால் ஃபார்ம் பார்க்கலாம். கீட்டோ ஈனால் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆல்டிஹைடு ஈனால் form. Aldehyde enol tautomerism பார்க்கலாம். சேம் as keto enol form. ஒன்றும் இல்லை, கீட்டோனுக்கு பதிலாக இங்கே ஆல்டிஹைடு இருக்கும். CH3 CH2 C டபுள் பாண்ட் O H. ஒரு சின்ன சேஞ்ச் தான், ஆல்டிஹைடு வந்துடும் இங்கே. அண்ட் இது ஆல்டிஹைட்னா இன்டர் கன்வெர்ட்டிபிள் ஸ்ட்ரக்சர் வரையலாமா, ஈனாலாக மாறணும். ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கே போய்க்கும், இந்த டபுள் பாண்ட் இங்கே வராது, இங்கே வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் தப்பு. ஏன் அங்கே வராது? ஏன்னா இங்கே வந்து டபுள் பாண்ட் வந்தால் இந்த ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் இங்கே பாண்டே இல்லை. ஸோ இங்கே டபுள் பாண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் இன்னொரு கார்பன் புதுசாக இன்க்ளூட் பண்ணணும். ஸோ தெரியாமல் கூட இந்த சைடு வந்துடக்கூடாது. இந்த டபுள் பாண்ட் வந்து ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்கே வர சான்ஸ் இல்லைன்னா அப்போ இந்த ஹைட்ரஜன் போகவும் சான்ஸ் இல்லை. தேர்ஃபோர் இந்த ஹைட்ரஜனும் போகாது, இந்த ஹைட்ரஜன் தான் ஓக்கு போகும்.
interconvertible structure CH3 CH double bond COH. That's it. So இது enol form, இது aldehyde form. Aldehyde enol. So இது tautomerism, aldehyde enol. Ketoenol நம்ம first slide லே பார்த்துட்டோம். Then ketoenol tautomerism. Ketoenol tautomerism. Yes, ketoenol tautomerism, அது aldehyde enol tautomerism. அடுத்து நைட்ரோ அசிநைட்ரோ. நைட்ரோ CH3 N double bond O single bond O. இது நைட்ரோ. அண்ட் அசிநைட்ரோ பார்த்தீங்கன்னா இன்டர்கன்வெர்ட்டிபிள் ஸ்ட்ரக்சர் வரையலாம். சேம் ஹைட்ரஜன், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ஓக்கு போயிடும், டபுள் பாண்ட் கன்வெர்ட் ஆகி சிம்பிள். ஸோ CH2 ஒரு ஹைட்ரஜன் அங்கே போயிட்டனால CH2 டபுள் பாண்ட் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். இது வந்து அசி ஃபார்ம். தென் நைட்ரோ அசிநைட்ரோ. எஸ் முடிஞ்சு. ஸோ நைட்ரோ அசிநைட்ரோ டாட்டோமர்ஸும் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் டாட்டோமர்ஸ். ஸ்டெபிலிட்டி ஆஃப் டாட்டோமர்ஸ் எப்போவுமே கீட்டோ ஃபார்ம் தான் ஈனால் ஃபார்மோட ஸ்டேபிள். ஸோ கீட்டோ ஃபார்ம் தான் ஈனால் ஃபார்மோட எப்போவுமே ஸ்டேபிள். பட் சில கேசஸில் ஈனால் ஃபார்ம் ஸ்டேபிளாக வரும். அந்த சில கேசஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ், ஸ்டெபிலைசேஷன் அண்ட் அரோமேட்டிசிட்டி. இது இருந்துச்சுன்னா, இது ஈனால் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டைமில் மட்டும் ஈனால் ஃபார்ம் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கும், அண்ட் இது டபுள் பாண்ட் O. ஸோ கீட்டோ குரூப் இங்கே இருக்குது டாப்பில், அண்ட் இங்கே டபுள் பாண்ட் இல்லாதனால இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இதுக்கு இன்டர்கன்வெர்ட்டிபிள் ஸ்ட்ரக்சர் போட்டால் ஒரு ஹைட்ரஜன் இந்த ஓக்கு போயிடும், அண்ட் திஸ் டபுள் பாண்ட் இங்கே வந்துடும். இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை. இங்கே இன்னொரு ஹைட்ரஜன் பேலன்ஸ் இருக்குது, நம்ம காமிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது அங்கே. ஸோ வி ஆல் நோ தட் மோஸ்ட் காமன் ஈனால் ஃபீனால் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் இந்த கீட்டோ ஃபார்மோட ஃபீனால் தான் மோர் ஸ்டேபிள். அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா வந்து ரெசனன்ஸ் இருக்குது, ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, அரோமேட்டிசிட்டியும் இருக்குது, அரோமேட்டிக் ரிங் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுதான் மோர் ஸ்டேபிள். ஸோ இந்த மாதிரி சில கேசஸில் மட்டும் ஈனால் ஃபார்ம் வந்து கீட்டோ ஃபார்மோட மோர் ஸ்டேபிளாக இருக்கும். திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்கலாமா? டாட்டோமரிசம் அண்ட் ரெசனன்ஸ். நம்மளுக்கு ஒரு டவுட் இந்நேரத்துக்கு வந்திருக்கும், இந்த ஹைட்ரஜன் இங்கிட்ட இன்டர் கன்வெர்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஈனால் ஃபார்ம் ஆச்சு, ஈனால் ஃபார்மில் ரெசனன்ஸ் இருக்குது அப்படிங்கும் போதே நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னா டாட்டோமரிசமும் ரெசனன்ஸும் வேறையா இல்லை ஒன்றா அப்படிங்கிற ஒரு டவுட் தான். பட் ரெண்டுமே வேறு தான்.
tautomers are real, hypothetical. ரெசனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம போடுவோம், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் போடுவோம். இந்த எல்லா ஸ்ட்ரக்சரும் ஒன்று ரியல் கிடையாது. அந்த லாஸ்ட்டாக வருதுல ஃபைனலாக அந்த ஸ்ட்ரக்சர் தான் ரியலாக இருக்குமே தவிர அந்த ஒவ்வொரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் இன்டர் கன்வெர்ட் ஆகி, அது எதுவுமே ரியல் கிடையாது, எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் தான். பட் டாட்டோமர்ஸ் ஆர் ரியல். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும். இது வந்து இன்டர் கன்வெர்ட் ஆகுமே தான், பட் ஆனால் வந்து ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதுவும் இருக்கும், இதுவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Therefore, real and hypothetical. Equilibrium is dynamic, but no equilibrium between resonance structures. இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம போட்டு வச்சுருப்போம் நிறையா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இடையில் எந்த ஈக்குவிலிபிரியமும் இருக்காது. ஏன்னா வந்து அதுவே ஹைப்போதெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் தானே. பட் ஆனால் இங்கே வந்து ரியலாக இருக்கனால ஈக்குவிலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கும், டாட்டோமர்ஸ் மாறும். ஸோ ஷிஃப்ட் இன் பொசிஷன், ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ஷிஃப்ட் ஆகும். இங்கே என்ன, எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும். நல்லாவே தெரியும் ரெசனன்ஸில் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ், அதாவது பை பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் என்ன எழுதிக்கலாம், பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ பை எலக்ட்ரான்ஸ் தான் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். பட் இங்கே எது ஷிஃப்ட் ஆச்சு, நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் பார்த்தோம்ல ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ஷிஃப்ட் ஆச்சு. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். சேஞ்ச் இன் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இங்கே வந்து கீட்டோன்லேருந்து இப்போ ஈனாலா, அதாவது அல்கஹாலாக, கீட்டோன்லேருந்து அல்கஹாலாக மாறிச்சு, அல்டிஹைட்லேருந்து அல்கஹாலாக மாறிச்சு. பட் ஆனால் இங்கே வந்து எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேஞ்ச் ஆகாது. ஸோ நோ சேஞ்ச் இன் ஃபங்க்ஷனல் குரூப், சேம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப் புதுசாலாம் எதுவும் க்ரியேட் ஆக போகிறதே இல்லை. ஃபீனால் சுத்து எவ்வளோ ஸ்டெபிலைஸ் ஆச்சுனாலும் திருப்பி ஃபீனால் தான் வந்து நிற்கும். நோ ஸ்டெபிலைசேஷன் எஃபெக்ட், ஸ்டெபிலைசஸ் த மாலிகூல். ரெசனன்ஸ்னால என்ன ஆகும்னா ஒரு மாலிகுலில் தான் ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாலிகுலே சுற்றி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் மாறி அதவே அது ஸ்டெபிலைஸ் பண்ணி கடைசியில் இந்த மாலிகுல் ஸ்டெபிலைஸ் ஆகி தான் இருக்கும். ஆனால் பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலாக தான் மாறுமே ஒழிய அந்த மாலிகுலே அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்காது, வேறு மாலிகுலாக மாறி இருக்கும். அதுதான் இங்கே பார்த்தோம், ஒரு இதில் பார்த்தோம்ல ஃபங்க்ஷனல் குரூப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும், வேறு மாலிகுலாக மாறி இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த மாலிகுலே ஸ்டெபிலைஸ் ஆகிக்காது. ஸோ நோ ஸ்டெபிலைசேஷன் எஃபெக்ட். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாட்டோமெரிசம் அண்ட் ரெசனன்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் கேன் எக்ஸிபிட் டாட்டோமெரிசம்? இதில் பார்த்தீங்கன்னா டாட்டோமெரிசம் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு 2 முக்கியமானது வேணும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் வேணும். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குதா, டபுள் பாண்ட்ஸ் இருக்குதா, இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே அப்போவே இது பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் பார்க்கலாமா? ஸோ டபுள் பாண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது, டபுள் பாண்ட் ஓ தான் இருக்குது. அடுத்து டபுள் பாண்ட் அட்டாச் ஆகிருக்க கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். ஸோ எந்த குரூப், ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கட்டும் இல்லை சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப்பாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற இந்த குரூப் வந்து எந்த கார்பன்ஸ் கூடலாம் அட்டாச் ஆகிருக்கோ அது வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா கார்பனில் எந்த ஹைட்ரஜன்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஆல்ஃபா கார்பன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸும் 3லேயுமே இருக்குது. தட்ஃபோர் இது 3த்தையுமே இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து டாட்டோமர்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? ஏபிசி வச்சுக்கலாம். ஏபிசி அங்கே இருக்குச்சு, ஸ்ட்ரக்சர் மட்டும் போட்டுக்கலாம். இது CH3 எழுதாமல் இப்படியே விட்டாலும் அது CH3 குரூப் தான். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதிக்கிறோம். பட் CH3 இல்லாமல் சும்மா இப்படின்னு இருந்திருந்தா இப்படி இருந்தால் அதுவும் ஒரு CH3 குரூப் தான். டபுள் பாண்ட் O. ஸோ இங்கே என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட்டு? ஸோ 3 ஸ்ட்ரக்சரையும் முதல் வரைஞ்சிக்கலாம், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்ன நடக்கும்னா இந்த கார்பன்லேருந்து
இந்த கார்பன்லேருந்து இங்கே ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகும். நம்ம ஹைட்ரஜனையும் வரைஞ்சிக்கலாமா? ஸோ இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி டபுள் பாண்ட் வந்து இங்கேருந்து இந்த கார்பனுக்கு போய்க்கும். சேம் இங்கே ஹைட்ரஜன்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும், டபுள் பாண்ட் இங்கே போய்க்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் முதல் இருக்குதா இல்லையா? 3 வேலன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. பட் ஆனால் இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா, ஒரு வேளை இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே வருமா? இங்கே வரும்ல. பட் ஆனால் இங்கே ஏற்கனவே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது பக்கத்து கார்பன்லேயே. ஸோ என்ன ஆகும்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிக்கும். சிம்பிள். இந்த ஹைட்ரஜன் ஓக்கு வந்துடும். இந்த சைட்லேருந்து போகலான்னு பார்த்தா இங்கே நோ ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லை அந்த சைடு. ஸோ அதனால் இந்த ஒரு ஹைட்ரஜன் தான் நம்மளுக்கு இருக்க ஒரே பாசிபிலிட்டி. ஸோ இதையும் பண்ணி பார்த்தோன்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே வரும் அண்ட் இந்த டபுள் பாண்ட் பக்கத்து கார்பனுக்கு போயிடும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மூணுத்துக்குமே இப்போ வந்து நம்மளுக்கு டாட்டோமர்ஸ் பாசிபிளாக இருக்குது. therefore the answer is 1 2 1 3. இது ஆன்சர். மூணுதுமே டாட்டோமர்ஸ் தான். ஓகே கிளாஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. தேங்க்யூ.